வணக்கம். அறியா உலகம் சேனலுக்காக நான் உங்கள் சித்தரசன். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் கேரள மாநிலம் பாலக்காடு. நம்ம பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினீங்கன்னா ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு பஸ் பிடிச்சி வந்தோம்னா ஸ்டேடியத்துலேருந்து மணப்புள்ளிக்காவு ஸ்டாப்னு சொல்லி இறங்கிட்டாக்க நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த மணப்புள்ளிக்காவு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து வரலாம். இது ரொம்ப ஒரு பிரசித்தியான கோயில். வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதாகவும் மக்களுக்கு எல்லா விதமான ஒரு வரங்களையும் தர ஒரு அம்மனாகவும் இந்த அம்மன் எல்லாம் வழிபடுறாங்க. இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த அரச மரம் வந்து முதல்ல ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ அது சில விழுதுகள்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னு வெட்டிட்டு திருப்பி விட்டுருக்காங்க. இப்போ இந்த கோயிலுடைய உள்ள படம் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே பெர்மிஷன் கிடையாது. இருந்தாலும் வெளியில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அப்படி பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணுங்க. பின்னாடி இது வந்து குளம் நல்லா பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மீனெல்லாம் ரொம்ப மேலேயே இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு தான் அனுமதி இல்லை. இது விசேஷ நாள் அந்த குளத்தை சுத்தப்படுத்தி மக்கள்லாம் குளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி கோயிலுக்கு வந்து வழிபடுறதுக்கு இந்த குளத்தை வந்து வச்சுருக்காங்க. இது கோயிலுக்கு சேர்ந்த குளம். இப்போ இந்த கோவில் வந்து புனரமைப்பு பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த கோயிலை உள்ளே எல்லாமே எடுக்கலான்னு தான் வந்தோம். நான் பெரும்பாலும் உள்ள கோயிலுக்குள்ளே எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வர்றதா இருந்தால் பாலக்காடு ரயில் நிலையத்திலேருந்து இறங்கி அங்கேருந்து ஸ்டேடியம்னு பஸ்ஸு பிடிச்சி ஸ்டேடியத்துலேருந்து ஒரு 2 ஸ்டாப் தள்ளி மணப்புள்ளிக்காவு பகவதி அம்மன் கோவில், நல்ல ஒரு பேர் போன கோவில், வேண்டுதல் நிறைவேறதுன்னு சொல்லிட்டு சொன்னதை கேள்விப்பட்டு தான் அந்த கோயிலுக்கு வந்தோம். இப்போ நண்பர் ஒருத்தர் இங்கே பாலக்காட்டை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த கோவிலுடைய வரலாறு, கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு கேட்பான். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த கோவில் வந்து பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கோவில் வந்து பாலக்காடுலேருந்து ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோட்டை மைதானத்துக்கு வரணும். கோட்டை மைதானத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 மீட்டர் இந்த பக்கம்தான் இந்த மணப்புள்ளிக்காவு இந்த கோயில் உள்ளது. மணப்புள்ளிக்காவு பகவதி அம்மன் கோயில். இந்த கோயிலேருந்து திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 வாரம் ஆகும். ஃபஸ்ட்டே திருவிழா வந்து இந்த கோயிலில் தான் நடக்கும். இந்த கோயிலில் தான் ஸ்டார்டிங் பண்ணும். இந்த கோயிலோட வந்து பராமரித்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறனால இந்த கோயில் வந்து இப்போ இப்படியே இருக்குது. கொஞ்சம் ரெடி பண்ணாமல் இருக்குது. இனியும் ரெடி பண்ணி அடுத்த இதில் வந்து சூப்பராக ஆக்கிரும். இப்போ வந்து எல்லாரும் தரிசனத்துக்காக வந்து போயிட்டுருக்காங்க. நட சாத்திர மாதிரி டைம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் போயிருக்காங்க. இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இந்த கோவிலில் ஒரு வேண்டுதலோ ஒரு பிரார்த்தனை வச்சா இந்த வேண்டுதல் வச்சா உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள நடந்துடும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஐதீகம் இருக்குது இந்த கோயிலுக்கு. இப்போ நம்ம வேண்டுதல் பண்ணிட்டு நம்ம போய் 1 மாதம் கழிச்சு வந்தால் கூட அந்த 1 மாதத்துல நம்மளோட பலன் கிடைக்குது.
அப்படின்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ டைம் ஆயிடுச்சுனால எல்லாரும் போயிருக்கிறாங்க. நடை வந்து காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் ஒரு எப்பவும் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்குள்ள ஓப்பன் ஆயிரும். ஆ, மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணிக்குள்ள கடையை இது சாரி இந்த நடை சாத்திரும். திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கு. 4 மணிக்கு தான். இப்போ நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் இப்போ நெம்மாறையிலேருந்து வர்றேன். கோயிலுக்காக தரிசனத்துக்கு வந்திருக்கீங்க? கோயிலுக்காக தரிசனத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது கையிட்டு முடிச்சுட்டு போவோம். இப்போ நம்ம அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள், இந்த கோயில் எங்கே இருக்குதுங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். இது ஒரு முதல் படியாக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா இந்த கோவிலில் இருந்து கேரளாவுடைய ஒவ்வொரு கோவில்களையும் இனி மாதம் ஒரு கோவிலாக நான் உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த நேரத்துக்கு நட திறக்கும், அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த அம்மனுடைய பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக இது ஒரு முதல் படியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மலையாள பகவதி அம்மன்கிற ஒரு அம்மனே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறையா ஊர்களில் இந்த மலையாள பகவதி அம்மன்கிற பேரில் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி மலையாளத்திலே இந்த பகவதி அம்மனுடைய வீடியோவை உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இது சம்மந்தமாக இனிமேல் கேரளாவில் இருக்கிற நிறைய கோவில்களை நான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் சேரும். எந்தெந்த கோவில் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்தெந்த கோவில்களுக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள், என்ன பிரார்த்தனைகள் வச்சா என்ன நடக்குது, அந்த கோயிலுடைய நடை திறப்பு நேரங்கள் என்ன, எந்த ஊரில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கிற எல்லா விளக்கங்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மலையாளத்தில் இருக்க மலையாள பகவதி அம்மன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.